ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இங்கே நடக்கும்போது சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக இந்தியாவுக்கு இது பண்ணிட்டு இருந்த கிளப்பிட்டு இருந்தவங்க கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வீரர்களுக்காக கைத்தட்டினாங்க. அது சென்னையில் நடந்துச்சு. அந்த என்டையர் கிரவுண்டை வந்து அவங்க சுற்றி வந்தாங்க. வேற எந்த ஸ்டேடியத்திலும் இது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் இது வந்து சாத்தியமான விஷயமா இருந்துச்சு. அந்த 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 நிகழ்வு அது மேட்ச் முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த என்டையர் க்ரௌட் சரி பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள தானே, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள தானே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கை தட்டினாங்க. அதுதான் ஒரு சரியானதாக இருக்கும். அப்போ விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ நம்ம என்னன்னா இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம அல்டிமேட்லி நம்ம எல்லாம் மனித இனம் சார்ந்தவர்களுக்கு தானே. அப்போ எல்லாம் மனிதர்களாக தானே இருக்கிறோம். அப்போ இந்த மனிதர்களுக்குள் நமக்காக வந்து ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்ட்னஸ் இருக்கிறதுனால நாம் நாடுங்கிற அமைப்பு உருவாக்கியிருக்கோம். இந்த நாடு, சட்டங்கள், திட்டங்கள், இந்த பவுண்டரிஸ், இந்த மிலிட்ரி, ஸ்டேட் இதெல்லாம் ஏன்னா ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், ஒரு அமைதி நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த நிலைகளே நம்மளை வந்துட்டு நம்மளை வந்து அழிக்கின்ற ஒரு வேலையை செய்யக்கூடாது.